வணக்கம் அன்பு நண்பர்களே. நிமிர்ந்த நெல் யூடியூப் தளத்துல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளுடைய இப்போதைய நிலவரம் என்ன, களத்துல முந்திரது யார் அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து வீடியோக்கள்ல பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி மதுரை. மதுரை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிறது. மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை வடக்கு, மதுரை மத்திய தொகுதி, மதுரை தெற்கு, மேலூர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த 6 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள்ல 3 தொகுதிகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க சட்டமன்ற உறுப்பினரா இருக்காங்க. ஒரு தொகுதியில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், 2 தொகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வரிசையில நம்ம பார்த்தா திமுக கூட்டணியினுடைய பலம் 4ஆகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலம் 2ஆகவும் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தான் 2 அமைச்சர்களும் இருக்காங்க. ஒருவர் அமைச்சர் மூர்த்தி, இன்னொருவர் அமைச்சர் பிடிஆர். அந்த பிடிஆரும் இந்த தொகுதியில தான் மதுரை மத்தியில அமைச்சரா இருக்காரு. அதே மாதிரி மதுரை கிழக்குல திமுகவினுடைய அமைச்சராக மூர்த்தி இருக்காரு. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவினுடைய நாடாளுமன்ற தொகுதியும் இதுதான். அவர் இந்த தொகுதிக்குட்பட்ட மதுரை மேற்குல சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. இப்படிப்பட்ட இந்த தொகுதியில யாரெல்லாம் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் களமிறங்குறாரு சு வெங்கடேசன், எழுத்தாளரும் கூட. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பா மருத்துவர் சரவணன் இந்த தொகுதியில போட்டிடுறாரு. நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் சத்யா தேவியும், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பேராசிரியர் ராமசீனிவாசனும் இந்த தொகுதியில களம் காண்றாங்க. இங்க ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இப்போதைக்கு களச்சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கறதா இனி பேச இருக்கோம். அந்த வரிசையில இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில மீண்டும் களமிறங்கியிருக்காரு. ஏற்கனவே அவர் தான் சிட்டிங் எம்பி, மீண்டும் களமிறங்கியிருக்காரு சு வெங்கடேசன். சு வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் தொகுதிக்குள்ள நல்லாவே அறிமுகம் இருக்கு. காரணம் என்ன, ஒரு 5 ஆண்டுகள் சிட்டிங் எம்பியா இருந்தாரு. அது போக அவர் சாகித்ய அகாடமி வாங்கின ஒரு எழுத்தாளர். சாகித்ய அகாடமி விருதுங்கிறது இலக்கிய துறையில இந்திய அரசால கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விருதுகள்ல ஒன்று. அந்த விருதை அவர் தான் எழுதின காவல் கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவலுக்காக வாங்கினவர். அதே மாதிரி சு வெங்கடேசனுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டா, ஏராளமான மக்களோட அவர் தொடர்புல இருந்திருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கே ஒழிய பெயர் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய திட்டங்கள் எதுவுமே அவர் கடந்த 5 ஆண்டு காலத்துல கொண்டு வந்துடல. இன்னும் சரியா சொல்ல போனா தொகுதிக்குள்ள அதிகாரிகளோட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு சு வெங்கடேசன். அதனால இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக அறிக்கை விடுறது, அந்த கோரிக்கையை நான் தான் வச்சேன்னு கிரெடிட் எடுத்துக்கிறதுன்னு அவர் மேல கொஞ்சம் நெகட்டிவான பாயிண்ட்களும் மக்கள் சொல்லதான் செய்யறாங்க. அதே நேரத்துல சு வெங்கடேசன் மக்கள் ஒரு போராட்டம் நடத்தினா களத்துல கூட வந்து நிப்பாரு அப்படிங்கிறது ஒரு இடதுசாரிக்க உரிய ஒரு தன்மை அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த தொகுதியில மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னால மறைந்த மோகன் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில எம்பியா இருந்தவர். அவருடைய காலத்துல இருந்தே, அது மாதிரி நன்மாறன் போன்றவருடைய காலத்துல இருந்தே இந்த தொகுதியில இடதுசாரி இயக்கங்கள் ரொம்ப வலுவா இருக்கிறது இவருக்கு மிகப்பெரிய பலமா பார்க்கப்படுது. இதையெல்லாம் தாண்டி தொகுதிக்குள்ள அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. அதுவும் சு வெங்கடேசனுடைய ஒரு பிளஸ் பாயிண்டா பார்க்கப்படுது. அதே நேரத்துல சு வெங்கடேசன் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய மனைவி சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவங்க. தொகுதிக்குள்ள சௌராஷ்டிரா சமூக வாக்கள் மட்டுமே சற்று ஏறக்குறைய ஒரு 20% வாக்கள் இருக்கு. அதற்கு அடுத்துதான் நாயக்கர் யாதவர் சமூக வாக்களும் கணிசமான அளவுல இருக்கு. அப்படின்னா தொகுதிக்குள்ள பெரும்பான்மை சமூகம் யாருன்னு கேட்டீங்கன்னா முக்குளத்தோர் சமூகம். அவர்களுடைய வாக்கு வங்கி மட்டுமே இந்த தொகுதியில சற்று ஏறக்குறைய ஒரு 25% வாக்கு வங்கி அவர்கள் கிட்ட இருக்கு. சோ இந்த தொகுதிக்குள்ள 2ஆவதாக வலுவாக இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவர் சு வெங்கடேசனுடைய மனைவி அப்படிங்கிற முறையிலும், அதே மாதிரி சு வெங்கடேசன் தொகுதிக்குள்ள ஓரளவு கணிசமா இருக்கக்கூடிய நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும் அவருடைய மிகப்பெரிய பலமா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்படின்னா இந்த தொகுதிக்குள்ள சு வெங்கடேசனுக்கு சாதகமான அம்சங்கள்ல அவருடைய அந்த ஜாதிய பின்புலம் ஒன்றா கட்டமைக்கப்படுது. அதற்கு அடுத்ததா பார்த்தா திமுக கூட்டணியும் அந்த கூட்டணிக்குள்ள இடம்பெறக்கூடிய கட்சிகளும் அவருக்கு மிகப்பெரிய சாதகமா ஒரு பார்வையா ஏற்படுது. அதே நேரத்துல அதிமுகவினுடைய வேட்பாளரா சரவணன் களத்துல இருக்காரு. அவர் தொகுதிக்குள்ள பெருவாரியா இருக்கக்கூடிய சற்று ஏறக்குறைய ஒரு 25% அளவுக்கு அந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். அதுலயும் உட்பிரிவுகள் பலருக்கு கள்ளர் மறவர் அகமுடையார்னு, அதுல அவர் அகமுடையார் சமூகத்தை சேர்ந்தவர். அகமுடையார் சமூகத்துக்கு நீண்ட காலமா ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கை எழுந்த நிலையில டாக்டர் சரவணன் அதுல வேட்பாளராக இருக்காரு. டாக்டர் சரவணனை பொறுத்தவரை ஒரு பிஸியான மருத்துவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நரிமேடு பகுதியில அவருக்கு சொந்தமா மருத்துவமனை கூட இருக்கு. அந்த டாக்டர் சரவணன் வந்து நீண்ட காலமா அரசியல் தளத்துல பயணிக்கிறாரு. அவர் மேல பெரிய குற்றச்சாட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் கட்சி மாறிக்கிட்டே இருப்பாரு,
காலையில டிஃபனை சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சு சாப்பிடறது கடையில சரவணன் கட்சி மாறிடுவாருன்னு நக்கலா சொல்லக்கூடிய அளவுக்கு சரவணன் அடிக்கடி ஏராளமான கட்சிகளை மாறக்கூடியவர். அவருடைய அரசியல் பயணம் எப்படி தொடங்குச்சுங்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் சரவணன் வெறுமனே டாக்டர் அரசியல்வாதி மட்டும் இல்ல, அவர் ஒரு நடிகரும் கூட. அவரே ஹீரோவா நடிச்சு நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. மதுரையை தாண்டி தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் ஆனாலும் கூட மதுரையில மட்டும் தலைவருடைய புண்ணியத்துல அப்படியே ஓடம் வச்சிருவாரு அப்படிங்கக்கூடிய ஒரு காமெடியும் அவருக்கு பின்னாடி இருக்கு. ஆனாலும் டாக்டர் சரவணனுக்கு ஊருக்கு ஊர் அங்க ரசிகர் மன்றம் இருக்கு, டாக்டர் சரவணன் நற்பணி மன்றம்னு இருக்கு. இது எல்லாம் அவருடைய மிகப்பெரிய பலமாவும் பார்க்கப்படுது. டாக்டர் சரவணனை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்குள்ள வந்ததே ஒரு மிகப்பெரிய விஷயம். அது எப்படி வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய மாமனார் வந்து மூகாம்பிகை சேதுராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் புள்ளி. அந்த ரியல் எஸ்டேட் புள்ளியோக்கு தொழில் தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு நேரத்துல கோலோச்சி கொண்டிருந்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய உடன்பிறந்த சகோதரரான மு க அழகிரியோடு பரிச்சயம் ஏற்படுது. மு க அழகிரியும் அவரும் ரொம்பவே நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாங்க தொழில் நிமித்தமா. அந்த நெருக்கத்துல அப்படியே தன்னுடைய மருமகனையும் திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்த்து விடுறாரு. ஆரம்ப காலத்துல திமுக தான் இருக்காரு மருத்துவர் சரவணன். தொடர்ந்து அங்க இருந்து பாஜக பக்கம் நகர்றாரு. ஆனா அங்கேயும் அரசியல சோபிக்க முடியலன்னு ஃபர்ஸ்ட் திமுக, ரெண்டாவது பாஜக பக்கம் நகர்றாரு. மூணாவது அங்கிருந்து மதிமுக பக்கம் போறாரு. மதிமுகல அவரை மாவட்ட செயலாளரே ஆக்கி அழகு பாக்குறாங்க. தொடர்ந்து மதிமுகல இருந்து மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் போறாரு. அப்ப போகிறப்ப திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலே அவருக்கு போட்டியிட சீட்டு கொடுத்துறாங்க. அவரும் ஜெயிச்சிடறாரு, சட்டமன்ற உறுப்பினர் ஆயிறாரு. ஆனா கடந்த 2021 மறுபடியும் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு தராதனால மீண்டும் அவர் பாஜக பக்கம் போறாரு. என்னடா இது தலையே சுத்துதுன்னு நீங்க கேட்கறது எனக்கும் புரியுது. மறுபடியும் பாஜக பக்கம் போறாரு. இந்த நேரத்துலதான் அமைச்சர் பிடிஆர் அவர்களுடைய கார்ல ஒரு செருப்பு வீசக்கூடிய ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவர் சரவணன் நேரடியா போய் அவரையே ராத்திரி சந்திச்சு வருத்தம் தெரிவிக்கிறாரு. அப்படி வருத்தம் தெரிவிச்சவர் திமுக கூட ரொம்ப அனுசரணையா போறாரு. ஒரு மாதத்துக்குள்ள திமுக சேர்ந்துருவாருன்னு அவர் பலரும் எதிர்பார்த்த நிலையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்துட்டாரு. இந்த முறை அவர் சீட் ரேஸ்லயும் உள்ள வந்துட்டாரு. இந்த எல்லாத்துக்கும் இடையில செல்லூர் ராஜுக்கும் முதல்ல இவரை சேர்க்கிறப்ப நிறைய மனத்தாங்கல்கள் இருந்துச்சு. ஏங்க அவர் பல கட்சி மாறிக்கிட்டே இருப்பாருங்க, அவரை நம்பி எப்படிங்க சேர்த்துக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடோடு இருந்தாரு செல்லூர் ராஜு. ஆனாலும் அதையெல்லாம் மீறி டாக்டர் சரவணன் சேலத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மிக நெருக்கமா இருக்கக்கூடிய அவருக்கு உதவியாளர் அளவுல இருக்கக்கூடிய இளங்கோவனிடம் பேசி அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள வந்துட்டாரு. இப்ப வேட்பாளர் ரேஸ்லயும் அவர் வந்து வேட்பாளராகவும் ஆயிட்டாரு. டாக்டர் சரவணனை பொறுத்த வரைக்கும் தொகுதிக்குள்ள எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமானவர். ஏன்னா ஒரு சினிமால நடிச்சிருக்காரு, டாக்டரா இருக்காரு, பல கட்சிகள்ல அரசியல்வாதியா இருந்திருக்காரு, திருப்பரங்குன்றத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. இப்படி பல விஷயங்கள் பண்ணது போக ஏராளமான மருத்துவ கேம்ப் நடத்திருக்காரு, ஏராளமான பேருக்கு உதவிகள் செய்திருக்காரு. நம்ம அரசியலுக்கு அப்பால் அவர் மீது அரசியல் ரீதியா பல கட்சிகள் தாவனவர்கள் விமர்சனம் இருந்தாலும் கூட எந்த கட்சியில அவர் தாவனாலும் சொந்த நிதியில இருந்து ஏராளமான உதவிகள் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. அவருடைய பலவீனமாக பார்க்கப்படுவது பல கட்சிகள் தாவியவர் அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது. இப்படியான காலகட்டத்தில்தான் அவர் வேட்பாளராக களத்துல இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு கார்பரேட் ஸ்டைல் அப்படின்னு சொல்றதை விட தனக்கு இருக்கக்கூடிய ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம் எல்லா அமைப்பினரையும் வேலை செய்ய தூண்டி விட்டுருக்காரு. நல்ல பணம் செலவு செய்து வேலை செய்யறாங்க அப்படிங்கிறதுனால சு வெங்கடேசனுக்கு நேரடி போட்டியா ரொம்பவே டஃப்பான ஒரு சூழலை டாக்டர் சரவணன் கொடுக்கிறாரு. இந்த ரெண்டு பேருக்கு இடையில பார்வையாளரா ஓடிட்டு இருக்காரு பேராசிரியர் ராமசீனிவாசன். ராமசீனிவாசனை பொறுத்த வரைக்கும் அறிவார்ந்த தளத்துல இயங்கக்கூடிய ஒரு அறிவுஜீவி அப்படின்னு அவர் நம்ம சொல்லிடலாம். எல்லா தொலைக்காட்சி விவாதங்களையும் பங்கெடுத்து பேசக்கூடியவர். முக்கியமான சப்ஜெக்ட் அப்படின்னா பேராசிரியர் ராமசீனிவாசன் ஒரு கோட் வாங்கணும் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான நபர் தான். ஆனா அந்த பார்ட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸால பலிகீடு ஆக்கப்பட்டிருக்காரு பேராசிரியர் ராமசீனிவாசன். பேராசிரியர் ராமசீனிவாசனை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை குறிவச்சுதான் வேலை செஞ்சிருந்தாரு. இதை நான் மட்டும் சொல்லல, பல ஊடகவியலாளர்கள் மட்டும் சொல்லல, தடா பெரியசாமியே கூட அண்மையில பாஜக விட்டு வெளியேறும் போது சொல்லிட்டு தான் போனாரு. ராமசீனிவாசன் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில கணிசமான அளவுக்கு ரெட்டியார் சமூக மக்கள் இருக்காங்க. சோ அவங்களுடைய வாக்கு வங்கி தனக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடியிட்டே வலியுறுத்தி ஜிஎஸ்டிய சில தொழில்களுக்கு நான் குறைச்சது நான் தான். அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்கள் பண்ணிருக்கேன், பட்டாசாலை தொழிற்சாலையை பராமரிப்பேன் அப்படின்லாம் சொல்லி ஏராளமான விஷயங்கள் அவர் தொடர்ந்து பல வாட்ஸ்அப் குரூப்புகளை ஆரம்பிச்சு பேராசிரியர் ராமசீனிவாசன் விருதுநகர்ல தான் களப்பணியாற்றிட்டு இருந்தார். ஆனா திடீர் ட்விஸ்டா பாமகவை சேர்ந்த கட்சியவே தங்கள் பக்கம் இணைத்து ராதிகா சரத்குமாரை வேட்பாளர் ஆக்கிட்டு இவரை மதுரையை நோக்கி நடத்தியிருக்கனால மதுரையில அமமுகவுக்கு பழைய பலம் இல்ல, ஓ பன்னீர்செல்வத்துக்கு வலுவான ஆதரவாளர்கள் இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல்ல பெரிய கூட்டணி பலம் இல்லாம பாஜகவினுடைய நிர்வாகிகளை மட்டுமே வச்சுட்டு பேராசிரியர் ராமசீனிவாசன் கொஞ்சம் கண்ணை தள்ளுறாரு அப்படிங்கிறத தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இப்போதைய களச்சூழல்ல அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய சத்யாதேவி அவங்களும் ஓரளவுக்கான நாம் தமிழருக்கான ஒரு ஓட்டு வங்கியை கணிசமான அளவுக்கு ஓரளவுக்கான ஓட்டு வங்கியை எடுப்பாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போதைய களச்சூழல்ல
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய சு வெங்கடேசனுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சரவணனுக்கும் இடையில கடுமையான போட்டி ஏற்படுது. ஒரு நூல் அளவுக்கு சு வெங்கடேசன் கூட்டணி பலத்தால இப்ப முன்னோக்கி போறாரு. கொஞ்சம் அசந்தாருன்னா எப்பனாலும் டாக்டர் சரவணன் வரட்டுமா கண்ணா பை பை அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு முந்திருவாரு அப்படிங்கிறதா தான் இப்போதைய களச்சூழல் இருக்கு. சு வெங்கடேசன் இப்போது முன்னிலை வைக்கக்கூடிய இடத்தை தக்க வைக்க போகிறாரா அல்லது டாக்டர் சரவணன் பின்னாலேயே வந்து முந்த போகிறாரா என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.